வணக்கம். நான் உங்கள் மிதிலா முருகேசன். உங்களோட நான் நிகழ்ச்சியில் இன்றைய சிறப்பு விருந்தினராக தெய்வ வாக்கு ஜோதிடர் சரவணன் ஐயா நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. ஜோதிடம் சார்ந்த கேள்விகளை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். பாருங்கள், நிகழ்ச்சிக்குள் போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம். நலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. இன்றைய கேள்விக்கு பதில் நிகழ்ச்சி ராஜநிலை சேனலில் வாய்ப்பளித்த ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும், மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சி தொகுப்பாளர் மிதுலா அவர்களுக்கும், மேலாளர், சேனல் வேலைபார், கேமராமேன் அனைவருக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் போகலாம். நிகழ்ச்சியின் முதல் காலர் வந்திருக்காங்க. சரி. ஹலோ, வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க சார். சார், உங்க டிவி சவுண்ட கம்மி பண்ணிக்கோங்க. முத்துக்குமரன் சார், எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? திருநெல்வேலியில இருந்து. ஓகேங்க சார். ஐயா வணக்கம். முத்துக்குமரன் ஐயா, நான் தெய்வாக்கு ஜோதிடர் சரவணன் பேசுறேன். பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. இது ரொம்ப சின்ன வயசா காமிக்குது. யாருக்கு இது? அதான். எத்தனை மணிக்கு பிறந்திருக்காரு பையன்? பையன் பேர் சொல்லுங்க ஐயா. ஓ, ஓகே ஓகே. பையன் வந்து உங்களுக்கு மக நட்சத்திரம். சுக்கிரதசை யோகம் தான் கொடுக்கணும் உங்களுக்கு. சுக்கிரன் வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் ஜாதகத்திலே. ஆனால் சுக்கிரனை வந்து சனி பாக்குது, சந்திரனும் பாக்குது. அதனால கடந்த ஒரு 2.5 வருஷமா பண மோசடி வழக்குகள்ல சிக்கிற மாதிரி அமைப்பு தந்தைக்கு. உங்களுக்கு தந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கடனாகக்கூடிய சூழ்நிலையில கொண்டு வந்து பையன் கொஞ்சம் விட்டுட்டான். அதெல்லாம் சரியாய் வந்துரும். ஒரு சரியாய் உங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் 4வது மாசம் இருந்து சிறப்பா இருக்கும். பையன் பேசுறானா? நல்ல நல்ல வாய் பேசுறானா? பையன் நல்லா டெவலப் ஆகி வந்துருவான். நீங்க அடுத்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு முன்னேற்றம் ஆகுது. இந்த வருஷம் ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்த வருஷம் 4வது மாசத்துல இருந்து இழந்த சொத்துக்களை மீட்டுறீங்க, கோடீஸ்வரன் ஆயிருவீங்க, வீடு கட்டிடலாம். ஓகேங்க, நன்றிங்க நன்றிங்க. பையன் வந்து ஏரோநாட்டிக் படிக்கணும்னு ஆசைப்படுவான். அம்மாவுடைய செல்ல பிள்ளையா கிடந்தான். ஒரு 8 வயசு வரைக்கும் தொட்டாச்சனிக்கையா தான் இருந்தான் பையன். இப்போ வந்து பிடிவாதக்காரனா மாறிட்டான். ஹாஸ்டல்ல போய் படிக்கிற மாதிரி இருக்கும். ஹாஸ்டல்ல போய் அடுத்த வருஷம் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப 9th படிக்கிறானா? +2 படிக்கிறான். நீ காலேஜ் வெளியூர் போய் படிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பொருளாதார வசதி கடவுள் கொடுப்பாரு உங்களுக்கு, படிக்க வச்சுருவாரு. சரிங்கய்யா, நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா. சந்தோஷம். ஹலோ, வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க சார். துர்கா சார், எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? புதுக்கோட்டையில இருந்து. ஐயா வணக்கம். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க ஐயா. தெய்வாக்கு சரவணன் பேசுறேன். 1989. நீங்க பேசுறது கன்னியாகுமரி மோட்டர் ஸ்லாங் மாதிரி தெரியுது. புதுக்கோட்டை. ஓகே ஓகே. எத்தனை மணிக்கு பிறந்திருக்காங்க? 12. இவங்களுக்கு என்ன கேள்வி கேக்குறீங்கய்யா? கண்டிப்பா கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய ஜாதகம் தான். 27 வயசுலயே கிடைச்சிருக்கணும். 27 வயசுல கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கணும். கிடைக்கலங்கிறீங்க. அப்படின்னா 38 வயசுல கிடைக்கணும். 99, 2009, 2019 உங்களுக்கு வந்து 36, 37 கிட்ட ஆச்சு. 38 வயசுல கிடைக்கும். ஆமா ஆமா. 27 வயசுல கிடைக்க வேண்டிய வேலையே கிடைக்கல.
அதாவது 27 வயசுல கிடைச்சிருக்கணும், 34ல கிடைச்சிருக்கணும். இப்ப 38ல கிடைச்சிரும். 8ல 38 வயசுல இப்பதான் 37 நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 38 வயசுல உங்களுக்கு இந்த வருஷம் கடைசியிலே கிடைக்கும். அதாவது டிசம்பர் மாசம் கிட்ட வேலை கிடைக்க யோகம் இருக்கு. சரிங்கய்யா, நன்றிங்க. ஹலோ ஹலோ, வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க சார். எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க சார்? வணக்கம் பாலாஜி, ஜெய்வாக்கு ஜோதிடர் பேசுறேன். சொல்லுங்கய்யா கேள்வி. வணக்கம். என்ன பிறந்த தேதி உங்களுது? 18/6/2002. உங்களுக்கு வந்து உத்திர நட்சத்திரம் தானே? என்ன கேள்வி கேக்குறீங்க? அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்குங்கய்யா கண்டிப்பா. நீங்க ஒண்ணும் கவலையப்பட தேவையில்லை. இந்த வருஷம் எப்படினாலும் அடுத்த வருஷம் இந்த தை மாசிக்குள்ள உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிரும். இன்னும் கொஞ்சம் படிக்கணும். படிக்கிறோம்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட கூடாது. அதாவது நீங்க சரியா படிக்காம ஜாதகத்துல சொல்லி இருக்கு எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி எங்களை பிளேம் பண்ணக்கூடாது. யோகம் இருக்கு, படிக்கணும். கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஓகேங்க, ஓகேங்க. சரி, என்ன இது ரயில்வேல கண்டிப்பா வேலை கிடைக்குங்கய்யா. அதுல டிரைவர் வேலை கிடைக்கும். இன்ஜின் டிரைவர் ஓட்டுறாங்கல்ல வண்டி, உங்களுக்கு டிரைவர் வேலைக்கு தான் நீங்க கரெக்டான ஆளு. டிராவல் பண்ணிட்டே இருக்கணும். எலக்ட்ரீஷியன் இல்ல டிரைவர் வேலை கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. நன்றிங்க, நன்றிங்க. ஹலோ, கால் கட் ஆயிருச்சு. காலர்ஸ் யாரும் இல்ல. ஹலோ, வணக்கங்க மேம். உங்க பேர் சொல்லுங்க. ஓகேங்க மேம். எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? ஓகேங்க மேம். பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. பையன் பிறந்த தேதி 6/9/2003. என்ன பேருமா உன் பையன் பேரு? ஜெகதீசன். இவருக்கு என்ன கேள்விங்கம்மா? 5/9 PM. இவருக்கு வந்து அந்த மேற்படி படிக்கிறது யூனிவர்சிட்டில இருந்து இன்னும் ரிசல்ட் வரலைங்கய்யா. அது ஒரு நாள் மன அழுத்தமா இருக்கும். வருமா, எப்போ வரும்? வந்து அந்த ரிசல்ட் வந்தாதான் போவோம். அதுக்கு போனா நல்லது இருக்கும். இப்போ ஆகஸ்ட் 31க்குள்ள வரணுங்க. ஆகஸ்ட் 31க்குள்ள வரணும். ஆகஸ்ட் 31க்குள்ள வந்துடும் தான் காமிக்குதுமா. இது ஒரு பர்பிள் கலர் கொடி, நீல கலர் கொடி. ஜெர்மனி இதெல்லாம் சொல்றாங்கல்ல, ஜெர்மனி, பிரான்ஸ் அந்த மாதிரி நாடு. 5 ஊருக்கு அப்ளை பண்ணிருக்காரு. 5 அப்ளிகேஷன் போட்டிருக்காரு. அதுல கிடைச்சிரும்னு தான் இருக்குது. முதல் ரவுண்டு ஓகே ஆயிருக்குங்கிற மாதிரி தான் காமிக்குது. கைக்கு ரிசல்ட் வரல. ஒரு வேறவங்க வந்துருக்கியா, அது இவருக்கு இஷ்டம் இல்ல. இன்னொன்னு வெயிட் பண்றாரு. அதுக்கு போகணும்ல வெயிட் பண்றாரு. 15 நாள் தான் டைம் இருக்கு. வந்துருவாங்க, அதுக்குள்ளார வந்து போயிட்டு வர. கண்டிப்பா கிடைக்குமா. ஒரு வெளிர்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா? ஒரு பஞ்சு மிட்டாய் கலர், வெளிர்ன கலர்னு சொல்லுவாங்கல்ல, ஃபேடட் கலர். ஆமாயா, எல்லாம் அந்த கலந்த கலரா இருக்கு. கலந்த கலர் ஒரு 5 கலர். அதுல ஊதா, எல்லோ உங்களுக்கு கிடைச்சிரும். 3 இடம் கிடைக்கும். அதுல பையன் சிட்டிக்குள்ள எதிர்பார்க்கற அதே கிடைச்சிரும். அது போயிருவாரு. கண்டிப்பா கிடைச்சிருமா. ஓகேங்கம்மா, ஓகேங்கம்மா. நன்றி, நன்றிங்கம்மா. காலர்ஸ் யாரும் இல்ல. சரிங்க. சுதந்திர தினம் இன்னைக்கு. அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ராஜநிலை சேனல் சார்பாக. இந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சுதந்திரம் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து 15 ஆகஸ்ட் 1947 விடிய காலையில 1:12 நேரு சொல்லுவார், உலகமே தூங்கி கொண்டிருக்கும் இந்த நள்ளிரவு வேளையிலே இந்தியா தனது சுதந்திரத்துக்காக விழித்துக் கொண்டதுன்னு. ஆனா ஒரு நாள் முன்னால பாகிஸ்தான் வாங்குவாங்க.
அவங்களது புனர்பூச நட்சத்திரம், நம்மளது பூசம். நம்மளது கொஞ்சம் கேவலமா இருக்கு, அவங்களுக்கு படு கேவலமா இருக்கும். நாடு ஆட்சியாளர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நட்சத்திரம் பார்த்ததுனால இந்தியா கொஞ்சம் சுதந்திர தினத்துல பரவாயில்லாம நாடு கொஞ்சம் உருப்படியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க சார். தனபால் சார், எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? கவுந்தப்பாடியில இருந்து. ஓகேங்க சார். சொல்லுங்க ஐயா, தெய்வாக்கு ஜோதிடர் பேசுறேன். சொல்லுங்க ஐயா, உங்க டேட் ஆஃப் பர்த். 92 உங்களுக்கு என்ன கேள்விங்கய்யா? நட்சத்திரம் உங்களுக்கு வந்து சித்திரை முடிஞ்சு சுவாதியா? சுவாதி 1. சுமாரா படிச்சு நிறைய படிச்சிருக்கீங்க. கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் உங்களுக்கு. இந்த வாய்ப்புல உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்க நல்லா தானே இப்ப எக்ஸாம் எழுதிருக்கீங்க. எல்லா எக்ஸாமே நீங்க பக்காவா தான் எழுதிருக்கீங்க. இப்ப நீங்க வைகாசி மாசம் ஒரு எக்ஸாம் எழுதுனீங்களா? எப்ப எழுதுனீங்க எக்ஸாம் லாஸ்ட்? அதுல கிடைக்கிற வாய்ப்பு இருக்குங்க ஐயா. கிடைச்சிரும் கண்டிப்பா அப்படின்னு சொல்ல முடியல. உங்களுக்கு 50-50 தான் வாய்ப்பு. அது அடுத்த வருஷம் கிடைக்கும் கண்டிப்பா. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், அக்ரி அந்த மாதிரி கிடைக்கும். ஐபிஎஸ்ல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் சொல்றாங்கல்ல, ரோடு டிரான்ஸ்போர்ட், அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல ஒரு 5-6 படிநிலையில கிடைக்கும் உங்களுக்கு. அதுல ஒரு கேட்டகரியில உங்களுக்கு கிடைக்கும். நீங்க மனம் தள்ளாம எழுதலாம். 32 வயசுலயே உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கணும். நீங்க அது சரியா பிடிக்கல. அது கரெக்டா எழுதிருக்கலாம்ல, கொஞ்சம் ஒரு பார்டர்ல போயிருக்குது. முயற்சி பண்றத 100% பண்ணணும். இந்த தடவை கிடைச்சிரும். ஒன்னு நீங்க கவலைப்படாம எழுதுங்க. பாடி ஸ்ட்ராங்கா இருக்கு, கால் வீக்கா இருக்கு. ஐபிஎஸ் ஆகணுங்கிறீங்களே, பாடி கால்லாம் இன்னும் ரொம்ப வீக்கா இருக்கு. இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணுங்க ஐபிஎஸ் ஆகிறதுக்கு. ஓகே, நன்றிங்க. நன்றி. ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க சார். ஓகேங்க சார். ஹலோ ஐயா, வணக்கம். வணக்கம், தெய்வாக்கு ஜோதிடர் பேசுறேங்க ஐயா. வணக்கம் சார், உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 19/9/2000. என்ன கேள்விங்கய்யா? 1:05 PM. உங்க மகளுக்கு கேக்குறீங்க இல்லையா? என்ன பேரு? மக பேரு வசுந்தரா. சொல்லுங்க கேளுங்க. ஐயா, இந்த வருஷம் கொஞ்சம் டவுட் தான் கவர்மெண்ட் ஜாப். ஏன்னா ராகு கேது மேல குரு நிக்குது. ஆனா அடுத்த வருஷம் கன்ஃபார்மா கிடைக்கும். நெக்ஸ்ட் இயர் கன்ஃபார்மா கிடைக்கும். இந்த இயர் வந்து நம்ம கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. உங்க ஆறுதலுக்காக வேணா நான் சொல்லலாம், தவிர அது கன்ஃபார்ம் இல்ல. அடுத்த வருஷம் 4வது மாசத்துக்கு மேல, 2026 4வது 5வது மாசத்துக்கு மேல கிடைக்கும். பேங்க் வேலை கிடைக்கும். பேங்க், டீச்சரிங், இந்த மாதிரி என்ன வேலைக்கு ட்ரை பண்றாங்க? கண்டிப்பா பேங்க் வேலை கிடைக்கும். நீங்க ரெக்கமெண்டேஷன்லாம் கூட புடிச்சிருக்கீங்க.
அதெல்லாம் கன்ஃபார்ம் தான். ஆனா வந்து அது பக்கத்துல வந்து வந்து நழுவி போகுது. நழுவி போகுது. அதனால நீங்க வருத்தப்படுறீங்க. வருத்தம்லாம் பட தேவையில்லை. பொண்ணுக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். நம்ம வெயிட் பண்ணுவோம். பஸ்ஸுக்கு வெயிட் பண்றோம். பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தானே ஆகணும். ஓடி போய் ஏறலாம் முடியாது. அது அந்த டைமிங் வந்து சரியா செட் ஆகி வரல பாப்பாக்கு. அதுக்கு வேலை கிடைச்ச உடனே கல்யாணம் பண்ணலாம் இருக்கீங்க. நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் இயர் தான். இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆமா ஆமா ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. இவன் எப்பவும் ஒரு புன்னகையோட தான் இருப்பா. உங்க மகா ரொம்ப தங்கமான பொண்ணு, அருமையான பொண்ணு, எல்லாருக்கும் உதவி பண்ணுவா. இவளுக்கு எல்லாம் கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும். அப்பதானே மக்களுக்கு உதவி ஆகும். கண்டிப்பா கிடைச்சிருங்கய்யா. ஓகே, நன்றி நன்றி. ஓகே ஹலோ வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க சார். எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க சார்? ஐயா வணக்கம். சாமு ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா. நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். சொல்லுங்க ஐயா. 31/3/1957. சரிங்கய்யா சரிங்கய்யா. 11:30 வேலூர்ல பிறந்தேன் ஐயா. சரிங்கய்யா. என்ன கேள்விங்கய்யா நமக்கு? குடும்ப கேஸ் 15 வருஷமா நடந்துட்டு இருக்கு. சரிங்கய்யா. ஆரோக்கியம் நடுவில் வந்து ஒரு 7-8 வருஷமா ஆரோக்கியம் வந்து சரியா டாக்டர் கிட்ட போனா உடம்பு ஒரு ஒண்ணு இல்லைன்றாரு. அந்த ஆரோக்கிய குறைபாடு. ஓகே ஓகே. எப்ப வந்து வெளியே வருவேன்? உங்களுக்கு கேஸ் வந்து முடிஞ்சிருந்தா இருக்குது ஜாதகத்துல. சரி. கேஸ் எல்லாம் முடிஞ்சிடும். அதெல்லாம் பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. நீங்க சிவ வழிபாடு பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஆமா, சிவ வழிபாடு. பிரதோஷத்துக்கு சிவ வழிபாடு. அது நீங்க வந்து மந்திரமாவது நீரே வானில் மேவது நீருன்னு ஒரு திரு ஆலவாய் அப்படிங்கிற மதுரைக்கு ஒரு இது பண்ணியிருப்பார் திருஞான சம்பந்தர் ஒரு பதிகம். அதை தினமும் ஒரு டைம் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. இல்லைன்னா கேட்க முடிஞ்சா அதை போட்டு கேட்கலாம் யூடியூப்ல. கேட்டு வாங்க. உங்க மனம் வந்து கொஞ்சம் சரியா ஆகும். நீங்க வந்து ரொம்ப திறமசாலி தான். நீங்க எந்த கவலையும் பட தேவையில்லை. நாங்கெல்லாம் உங்களுக்கு ஐடியா சொல்ற அளவுக்கு எல்லாம் இல்ல. நீங்களே எங்களுக்கு ஐடியா சொல்ற அளவுக்கு தான் இருக்கீங்க. அது எங்க ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா உண்டுங்க ஐயா. அதெல்லாம் ரெடியாகி வந்துருவீங்கய்யா. எல்லா தடையும் உடைச்சு வெளியில வந்துருவீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கய்யா. நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா. சீர் ஆயிருங்கய்யா. நன்றி நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா. ஹலோ ஹலோ வணக்கம் மேம். உங்க பேர் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க மேம்? சேலம். வணக்கம். சொல்லுங்க ரேகா. என்ன பிறந்த தேதி சொல்லுங்க. 20/5/1980. எத்தனை மணிக்கு பிறந்தீங்க? 5:23 AM. பூச நட்சத்திரம் நீங்க அப்படிதானே? கடகராசி பூச நட்சத்திரமா? பூச நட்சத்திரம். உங்களுக்கு கழுத்துக்கு கீழே ஒரு நரம்பு பிரச்சனை இருக்கு. கழுத்துக்கு கீழே ஒரு நரம்பு ஒரு பிரச்சனை. ஸ்டொமக்ல வந்து அது இடிக்குது. ஸ்டொமக் இருக்குல்ல, வயிறு. உங்களுக்கு வந்து நீங்க ஒரு பாம்பு சிலை, இந்த ஸ்னேக் சிலை இருக்குல்ல, 2 பாம்பு சேர்ந்திருக்க மாதிரி ஒரு சிலைய செஞ்சு திருச்செங்கோடு மலையில அடிச்சு வச்சிருங்க. திருச்செங்கோடு மலையில படியேறி போனீங்கன்னா அங்க வந்து சிலை செஞ்சு கொடுப்பாங்க. இந்த பாம்பு ஒரு பெரிய படம் எடுத்திருக்கும் அந்த படியில. அதுல வந்து சிலை செஞ்சு நான் வைக்கணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேமெண்ட் உண்டு. அது நீங்க தான் கொடுக்கணும். அது பேமெண்ட் கொடுத்து இந்த சிலையை செஞ்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த நோய் குணமாகும்.
இது 3 வருஷமா இருக்குது உங்களுக்கு தீரா தொல்லை 3 வருஷமா இருக்கு. ஆமா ஆமா, அந்த அங்கேயே இருப்பாங்க எல்லாருமே, சிற்பி கிருப்பி எல்லாம். நீங்க அங்க போய் கேளுங்க, இல்ல நீங்க தெரிஞ்சால் இருந்தா அங்க ரெடி பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. ஆமா ஆமா, நீங்க 25 வயசுல இதே மாதிரி வயிற்று பிரச்சனை இருந்தது, அப்புறம் சரியாச்சு உங்களுக்கு. இது இந்த ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிடாதீங்க, நீங்க பூரா வெளியில சாப்பிடுவீங்க போல இருக்கு. அது அதான் சாப்பாடு கரெக்ட் டைம் சாப்பிடுங்க. நீங்க அந்த சில மாதிரி செஞ்சு வைக்கிறோம்னு சொல்லி செஞ்சு வைங்க, சரியாயிரும். ஓகேங்கம்மா ஓகேங்கம்மா, தேங்க்யூ. ஹலோ வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க சார். சார் எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? ஓகேங்க சார். ஐயா வணக்கம். ஐயப்பன் வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயப்பன், பிறந்த தேதி சொல்லுங்க, டேட் ஆஃப் பர்த். ஐயப்ப வந்து அஸ்வினி நட்சத்திரம், அப்படித்தானே? ஆமா, நீங்க சித்தர் வழிபாடு பண்ணிட்டே இருக்கீங்க நீங்களே திருச்செந்தூர்ல, அவர் தானே நீங்க? ஐயா கல்யாணம் ஆனாதான் முன்னேற்றம். கல்யாணம் நீங்க தான் பண்ணணும், நாங்க ஒண்ணு கல்யாணத்துக்கு பொண்ணெல்லாம் பார்த்து கொடுக்க முடியாது. உங்க ஜாதகத்துல திருமணத்துக்கு பின் இவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆவான் இருக்குது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப கல்யாண காலத்துதான் இருக்குது. வாழ்க்கை உங்களை 24 வயசுல இருந்து குப்புற தள்ளி புடம் போட்டுருச்சு வாழ்க்கை. பாதி சாமியாரத்தான் இருக்கீங்க. கோவத்தை குறைக்கணும், கோவத்தை குறைக்கணும். பொண்ணு வந்து அமையும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து இப்ப சந்திர தசை ஸ்டார்ட் ஆக போகுது, பொண்ணு வந்து அமையும். பொண்ணு வந்து முறை பொண்ணு இருக்கு, சொந்தத்துல முறை பொண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல தந்தை வழியில, ஆனா அவனுக்கு கூட தகராறும் இருக்குது. அது ஏதோ அந்த பொண்ணதான் நீங்க கெட்டுற மாதிரி வரும், கொஞ்சம் கருத்த பொண்ணுதான், அது கெட்டுற மாதிரி வரும். ஒரு 7 மாசம் 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, ஒரு கெட்டுற மாதிரி வரும். அந்த பொண்ணை கெட்டிங்க, கெட்டினா யோகம் உங்களுக்கு. 32 வயசுல கல்யாணம் ஆகுங்க ஐயா. 30-32 வயசுல கல்யாணம், வீடு எல்லாமே அமைஞ்சிரும். நீங்க ஒரு 6-7 மாசம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க எங்கிட்ட பேசவே மாட்டீங்க. பொண்ணடிட்ட பேசுவீங்க, காருக்கு பேசுவீங்க, ஓடிட்டே இருப்பீங்க, நிக்க நேரம் இருக்காது. எதுங்கய்யா? இல்ல அது இப்ப கிடைக்காது, லேட் ஆகும், இன்னொரு 3 வருஷம் ஆகும். கல்யாணம் இப்ப பண்ணுவோம். நீங்க ஒரே டிக்கெட்ல உலகம் பூரா சுத்தலாம்னு பாக்குறீங்க. இல்ல ஒரே நேரத்துல எல்லாம் நடக்காதுங்க ஐயா. மனைவி வந்தாதான் உங்களுக்கு யோகம். சரிங்க சரிங்க, நன்றிங்கய்யா. ஜீவசமாதி வழிபாடு தான் நீங்க பண்ணுவீங்க. சாமி உங்க கண்ணுக்கே தெரியுமே, சாமி உங்களுக்கு கண்ணுக்கே தெரியும், கனவுல வரும். நீங்க அதையே பண்ணுங்க, ஒரு பிரச்சனை இல்ல. வவ்வால் கண்ணுக்கு தெரியுதா? வீட்டுல வவ்வால் பறக்குதா? ஓகே ஓகே, சரிங்கய்யா, நன்றி நன்றி. நிறைய கால்ல வெயிட் பண்றாங்க, அப்புறம் பேசுவோம். நன்றிங்கய்யா. ஹலோ ஹலோ வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க சார். இளங்கோ சார், எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? புதுக்கோட்டைங்களாங்க சார். சொல்லுங்க இளங்கோ, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. தெய்வாக்கு ஜோதிடர் பேசுறேன். சரிங்கய்யா, எத்தனை மணிக்கு பிறந்தீங்க?
காலையில பூரா 2ஆம் பாதம். உங்களுக்கு என்ன கேள்விங்கய்யா? ஐயா பிஞ்சிலே படுத்தாள் நீங்க. உங்களுக்கு எல்லா இதுமே தெரியும். தூங்கு மூஞ்சி உங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க 4 பேரு. புரியுதா இல்லைங்களா? உங்களுக்கு உதவி வெளிநாட்டுல தான் இருக்கணும். உங்களுக்கு அமைப்பு வெளிநாடு வெளியூர்ல தான் இருக்கணும். அதெல்லாம் வந்து ஒரு 33 வயசு வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது உங்களுக்கு. இப்ப இந்த ராகு தசை ஸ்டார்ட் ஆனதுனால அப்படி இருக்குது. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாமே சரியா அமைஞ்சிடும் உங்களுக்கு. ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணும். 2027 வரைக்கும் அவமானம் காத்திருக்கு. 2027க்கு மேலதான் உங்களுக்கு யோகம். 2027ல இருந்து எல்லாம் நல்லாதான் அமையும். ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸே கட்டி வாடகை விடலாம். சுடுகாட்டுக்கிட்ட வீட்டுல வச்சிருக்கீங்க, சுடுகாட்டுக்கிட்டே இருந்துக்கீங்க ஊர்ல. தியேட்டர் இருக்குதா வீட்டுக்கிட்ட? எங்க 2 வருஷம் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் எல்லாம் சிறப்பா இருக்கும் உங்களுக்கு. ரெண்டாயிரத்தி 27ல தான் கட்ட முடியுங்கய்யா, வெயிட் பண்ணுங்கிறேன். இப்ப கட்டினீங்கன்னா லாக் ஆயிருவீங்க. ஓகேங்கய்யா, நன்றி நன்றி நன்றி. ஹலோ ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க சார். மேடம் என் பேர் சஞ்சித் தேவேந்திரா. சஞ்சித் தேவேந்திரா சார், எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ, எங்க இருந்துங்க சார்? சென்னை சென்னை. ஓகேங்க சார். ஐயா பிறந்த தேதி சொல்லுங்கய்யா. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நான் தெய்வாக்கு ஜோதிடர் பேசுறேன். சொல்லுங்கய்யா பிறந்த தேதி. சார் சூப்பர் சார். இது 26/10/1984. எத்தனை மணிக்கு பிறந்திருக்கீங்க? 11:10 PM சென்னையில பிறந்தேன். அதாங்க. உங்களுக்கு மிதுன லக்கணம், நட்சத்திரம் வந்து அனுச நட்சத்திரமா? ஆமா சார், அனுஷ நட்சத்திரம். ஆனா கடக லக்னம் தானே சார்? கடக லக்கணம். ஓகே ஓகே. ஓகே சார். லக்னம் நான் மனக்கணக்கு தான் போட்டேன். கர்ணன் மாதிரி நீங்க, கர்ணன் மாதிரி குடை வள்ளல் கர்ணன் இருக்கான்ல, அவனை மாதிரி ஆள் நீங்க. உயிரை தவிர எதெல்லாம் கொடுத்துருவீங்க, கேட்டா உயிரை கூட கொடுப்பீங்க. என்ன கேள்வி உங்களுக்கு? சார் இப்ப ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஜாப் வந்து தேடிட்டு இருக்கேன். எனக்கு எப்படி கிடைக்குமா, இல்ல என்ன மாதிரி வெளியூர் ஜாப் தேடிட்டு இருக்கேன். அது மாதிரி அதுக்கு எஃபர்ட் போட்டு படிச்சுட்டு இருக்கேன், இன்டர்வியூஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா கொஞ்சம் அந்த அளவுக்கு எனக்கு கிரிப்பு கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு 3 கிரகம் ஜலராசியில இருக்குது, காட்டு ராசியில 3 கிரகம் இருக்குது. உங்களுக்கு நடந்த திசையெல்லாம் பாத்தீங்கன்னா அனுசம் சனி புதன். சனி புதன் வந்து பிறந்து சனி திசை யோகம் கிடையாது. 10 வருஷம் 27 வயசு வரைக்கும் படிப்படின்னு படிச்சிருக்கீங்க. 27ல இருந்து 33 வரைக்கும் அவமானம் மட்டுமே மிச்சம். 33ல இருந்து வெளிநாடு போற அமைப்புக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. இருந்தீங்க 33ல இருந்து உங்களுக்கு 53 வயசு வரைக்கும் வெளிநாட்டுல தான் இருக்கணும் அமைப்பு. புரியுதா? 33ல இருந்து 53 வரைக்கும் உங்களுக்கு வெளிநாட்டுல தான் இருக்கணும். 33, 36, 37, 39, 40. இப்போ ராகு புத்தியில வந்துட்டீங்க. 40 வயசுல இந்த ராகு புத்தி ஒரு 1.5 வருஷமா 2 வருஷமா இங்கதான் இருக்கீங்க. இப்ப நீங்க கிளம்பிடுவீங்க. ஒரு 6 மாசத்துக்குள்ளே கிளம்பலாம், இல்லாட்ட ஒரு 1 இயருக்குள்ள நீங்க போயிருவீங்க திருப்பி வெளிநாடு. 53 வயசு வரைக்கும் வெளிநாட்டுல தான் இருக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கலர் கொடி, நீல கலர் கொடி, மஞ்சள் கலர் கொடி, அப்படி ஒரு நாடு. அது என்ன நாடு எனக்கே தெரியல. என்ன நாட்டுல இருந்தீங்க? நீல கலர் கொடி, மஞ்சள் கலர் கொடி. நான் வந்து அரபுல இருந்தேன். சரி.
அரப்ல அபுதாபில இருந்தேன். இப்ப நான் யூரோப் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது போயிடலாங்க ஐயா. கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அது மாதிரி தான் படிச்சிருக்கேன் நானு. சோ ஐயா உங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கு, ஓகே சார். எல்லா திறமையும் இருக்கு. ஆனா நீங்க உங்களை நீங்களே டீக்ரேட் பண்ணி பைத்தியம் மாதிரி கத்திட்டு சுத்திட்டு இருக்கிறீங்க. புரியுதா இல்லையா? ஓ ஓகே சார், ஓகே சார். நீங்களா உங்களை டீக்ரேட் பண்ண வேணாம், உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். இன்னும் ஒரு 53 வயசு வரைக்கும் வெளிநாட்டுல தான் இருக்கணும். ஓகே சார். கடன் வாங்கி சுத்தினாலும் சுத்துங்க, ஒரு 6-7 மாசம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. எப்படினாலும் உங்களை வெளிநாடு கூட்டுருவாங்க. ஓகே சார். சார் மேரேஜ் இன்னும் எனக்கு இன்னும் நடக்குது, அது டிலே ஆயிடுச்சு ஃபுல்லா. மேரேஜ் வந்து உங்களுக்கு வந்து மேரேஜ் இன்னும் ஒரு நெக்ஸ்ட் இயர் தான் பார்க்கணும். அப்படிங்களா? ஆமா ஆமா. நீங்க லாஸ்ட் இயர் கல்யாணம் பண்ற மாதிரி இருந்த, ஏன் பண்ணல? லாஸ்ட் இயர் கல்யாணம் பண்ணல, ஏன்னா நான் கொஞ்சம் இந்த ஜாப் அந்த மாதிரி ஐயா கல்யாணங்கிறது வேற, ஜாப் இந்த கேரியர் இந்த டிபன் பாக்ஸ் எல்லாம் வேற. புரியுதா இல்லையா? கல்யாணங்கிறது தான் வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்றேன்னு பைத்தியக்காரன்னு சொல்றானுங்க. செட்டில்னா என்ன? ஒரு வீடு கட்டுனா 15 வருஷம் லோன் கட்டணும், தெரியுமா இல்லையா? வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னா அவன் வாழ்க்கையில கல்யாணமே பண்ண முடியாது. அவன் 15 வருஷம் லோன் கட்டினா தாத்தாவாயிருவான். 25 வயசுல வேலைக்கு போற ஒரு பைத்தியக்காரன் 40 வயசு வரைக்கும் அவன் வீடு கட்டி லோன் அடைக்கணும். புரியுதா இல்லையா? கல்யாணம் தான் வாழ்க்கையில செட்டிலே. கல்யாணம் பண்ணிட்டு தான் உருப்பிட முடியும். அத முதல்ல தெரிஞ்சுக்கிங்க, அதை புரிஞ்சுட்டு நடந்துக்குங்க. ஓகே ஓகே. அதெல்லாம் பொண்ணு நீங்க தான் பாக்கணுங்க ஐயா, அதெல்லாம் கிடைக்கும். ஓகே ஓகே, நன்றிங்கய்யா. தேங்க்யூ. உங்களுக்கு ஒரு பரிகாரம் இல்லைங்க, எல்லாம் ஜாதகம்லாம் சூப்பர் தான் உங்களுக்கு.